ஸ்வேதா சாப்பிட்டே ஸ்வேதா? இன்னைக்கு ஒரே தோசை தானா? இன்னைக்கு ரெண்டா? இன்னைக்கு செகண்ட் டே கேட்டு 2 தோசை, நாளைக்கு தேட்டேன்னா 3 தோசையா? அப்படி இல்லை ஸ்வேதா. நேற்று வண்டி நான் தான் ஓட்டினேன் ஸ்வேதா, பட் இன்றைக்கி நீங்கள் தான் ஓட்டணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், நீங்கள் அந்த ஸ்லிப்பர் போட்டிருக்கீங்களே அதை ரிமூவ் பண்ணுங்க பார்க்கலாம். ரிமூவ் பண்ண ஸ்லிப்பரை மொத்தமாக உங்கள் காலுக்கு பின்னால் கொண்டு வந்துட்டீங்களா? அண்ணா இன்றைக்கி சேர்ந்ததுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவாங்கண்ணா. ஒரு 2 டியூ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்களா? ஓகேண்ணா. ஓகே வாட்டுங்க. ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிட்டீங்க, உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன ப்ரொசீஜர்னால், நாளைக்கு வந்து இப்போ நான் சொல்கிறத எதிர்பார்ப்பேன் உங்கள்கிட்ட, அதை மெயினில் வச்சுக்கோங்க சரிங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? பிரேக் பிடிங்க, அப்படியே பிடிச்சிட்டிங்களா? வண்டியை நியூட்ரு பண்ணுங்க. நியூட்ரு தானே? எனக்கு ஏதோ 3வது கீர் இந்த மாதிரி இருக்குது. நியூட்ரல் தான் இருக்குது. கன்ஃபார்ம் நியூட்ரல் தானே? கையை வச்சுக்கோ, ஃபீல் பண்ண. நியூட்ரல் தான் இருக்குது. நீ சொல்கிற நியூட்ரல் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஃப்ரண்ட்டில் தள்ள முடியல, அதனால் இது 3வது கீரில் இருக்குது. லைட்டாக பின்னால் எடுத்தால் நியூட்ரல் இருக்குது. இப்படி தள்ளுனா 3வது கீரில் இருக்குது. கான்செப்ட் புரியுதா? நான் சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆகாமல் அது ரிலாக்ஸாக நீ என்ன கரெக்டாக பண்ணாமல் தப்பாக பண்ணாமல் நீ தான் யோசிக்கணும். 3வது கீரில் தான் இருக்குதுன்னு சொல்லி மட்டும் நீ கன்ஃபார்ம் பண்ண பார்த்தியா? இப்படி பண்ணக்கூடாது சரியா? ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் நியூட்ரு பண்ணுங்கள். தேர்டு கீர் நியூட்ரு பண்ணுங்கள். 4th கீர் நியூட்ரு பண்ணுங்கள். 5th கீர் புரியுதா? மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். நான் சொல்கிற கீரை கரெக்டாக போடணும். அந்த முன்னால் வண்டி தெரியுதா, அதை பாருங்கள். ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். தேர்டு கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். 4th கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். 5th கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் நியூட்ரு பண்ணுங்கள். டக்குன்னு வந்ததுன்னா அவ்வளோதான். ஒவ்வொரு நகத்தையும் ஒவ்வொன்றா உடச்சுட்ருவோம். அப்புறம் சரியா? விரலுக்கு ஏற்ற மாதிரி நகை வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும்போது பாதியாக வெட்டி விட்டுருவோம். ஓகே. வண்டி ஃபஸ்ட் கீர் போடு, நியூட்ரு பண்ணுங்கள். தேர்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். 5வது கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் நியூட்ரு பண்ணுங்கள். 4th கீர் நியூட்ரு பண்ணுங்கள். ஓகே தானே? ரிவர்ஸ் கீர் எப்படி போடணும் போடுங்க, நியூட்ரு பண்ணிடுங்க. கீழ் தானே? இப்போ கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கு பிடிச்சிருக்கீங்க கரெக்டாக. வண்டி நியூட்ரு தான் கரெக்டு தானே? பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, கம்மியாக பிடிச்சிருக்கீங்க. இப்போ தான் ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க. எப்பவுமே நான் மெயினில் வச்சுப்போம். நாளைக்கு காலை நீ வண்டியில் ஏறினோடனே இதை வேலை செஞ்சே ஆகணும். ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், 2வது பிரேக் பிடிக்கணும், 3வது நியூட்ரு பண்ணணும். அக்கா உங்களுக்கு அதே தான் சரிங்களா? மெயினில் வச்சுக்கோ. நாளைக்கு காலை நீ வந்து வண்டியில் இப்படி அவங்க இறங்கி நீ வண்டியில் ஏறினோடனே ஃபஸ்ட்டு கிளச்சு, செகண்ட் பிரேக்கு, 3வது நியூட்ரு, 4வது சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. வண்டி நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை எடுக்கணும். இங்கே வச்சுக்கிட்டதே கடைசி இப்போ இருக்கணும். ஃபோன் அந்த சைடில் உங்கள் முழங்காலுக்கிட்ட ஒரு ட்ரா இருக்கும் பாருங்கள். ஃபோனை எப்போவுமே மடியில் வைக்கக்கூடாது. எந்த வண்டியில் வந்தாலும் மடியில் வைக்கக்கூடாது சரிங்களா? திடீர்னு இப்போ போயிட்டு இருப்பீங்க, டக்குன்னு ஃபோன் அடிக்கும். இப்படி கீழே கூஞ்சி இப்படி தலையை தூக்கிறதுக்கு வண்டி அங்கே இடிச்சிடும் சரிங்களா? ஃபோனை இங்கே மடியிலையோ சைட்லையோ நமக்கு கண்ணை கட்டி குட்டில் வைக்கக்கூடாது சரிங்களா? அதை மெயினில் வச்சுக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்க கரெக்டாக. கிளச்சில் இருந்து கால்வாசி மட்டும் கால் எடுங்க, கால்வாசி. ஓகே. அப்படியே பிடிச்சிக்கங்க. வண்டி ஏசி வைப்ரேஷன் காட்டு தான். கீர்லேருந்து கை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுக்கோங்க. ஸ்டேரிங் லைட்டாக ஒரு 2 சுற்றுங்க வாங்கலாம். சரி, ரைட்டில் சுற்றுங்க சுற்றுங்க போதும். அப்படியே பிடிச்சிக்கங்க. கிளச்சு கால்வாசி வச்சுருக்கீங்களா? கால் வலிக்குதா? வலிக்குதான் செய்யும். மேட்ச் பண்ணிக்கங்க சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, பின்னால் வண்டி வருதான்னு பாருங்கள். நான் பிரேக்கை விட சொல்லலையே சேர்த்தவனையே.
பிரேக்கை விட சொன்னேன் நான். என்னால் வண்டி வருதான்னு பாருன்னு தானே சொன்னேன். எதுக்கு பிரேக்கை விட்டேன்? ரிலாக்ஸு. தண்ணி விடலையா? அப்புறம் ஏன் ரிலாக்ஸ்? நேற்று கண்ணாடி போட்டிருந்தியா? சரியா? ரிலாக்ஸ். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கியா ஸ்வேதா? நான் பிடிக்கணும். இப்போ கிளச்சை நீ தானே ஸ்வேதா பிடிக்கணும். இந்த வண்டியில் இருக்கு, நான் பிடிக்கிறேன். உங்கள் வண்டியில் என்ன பண்ணுவீங்க? இந்த வண்டியில் இருக்குது, நான் பிடிச்சிருக்கேன். நான் பிடிக்கலாம் ஸ்பீடாக சொல்லிட்டேன். உங்கள் வண்டியில் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீ தான் இந்த வண்டியிலையும் பிடிக்கணும். பிடிங்க சரிங்களா? நான் இருக்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. இந்த வண்டியில் நீங்கள் தான் பிடிக்கணும். ஓகே, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. பிடிச்சிருக்கீங்களா? வெயிட் பண்ணி சொல்லுங்கள் 5 நிமிஷம். அக்கா வந்துட்டேங்க்கா. இந்த சைடு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரஞ்சு புரியாடாதுங்க. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கிளச்சை கால்வாசி எடுங்க. கால்வாசி எடுங்க. எடுத்துட்டிங்களா? இன்னொரு நூல் எடுங்க. இல்லை, பிரேக்லேருந்து காலை எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற ஃபீல் பண்ணுறாதுங்க. வண்டி மூவ் பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். இந்த வண்டியில் எந்த வண்டியாக இருந்தாலும் வண்டி மூவ் பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். கிளச்சிலிருந்து கால்வாசி காலை எடுங்க. எடுத்துட்டிங்களா? ரைட், ஓகே. இன்னும் ஒரு நூல் எடுங்க. வண்டி வைப்ரேஷன் காட்டு தான், அப்படியே பிடிச்சிக்கங்க. வைப்ரேஷன் காட்டு தான். இப்போது பிரேக்கை விடுங்க. பிரேக் விடுங்க. பிரேக் விட்டுருங்க, மொத்தமாக விட்டுருங்க. வண்டி என்ன ஆகுது? மூவ் ஆயிடுச்சா? கிளச்சிலேருந்து ஃபுல்லாக கால் எடுங்க. எடுத்துட்டிங்களா? இந்த மெயில்டாக லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட்டர் மெயில்டாக எக்ஸைட்டர். நேற்று எப்படி யூஸ் பண்ணிங்க ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி மெயில்டாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். போகுதா? இப்போ என்ன பண்ணினீங்க கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் மெயில்டாக, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் காலை எடுங்க. எடுத்துட்டிங்களா? ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுங்க. இப்போ ஃபுல்லாக கால் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? ரைட், ஓகே. மைல்டாக எக்ஸிலேட்டர். ரிலாக்ஸ். நம்ம இந்த ரோட்லேயே போகணும். மைல்டாக எக்ஸிலேட்டர். நம்ம இந்த ரோட்லேயே போகணும். மைல்டாக எக்ஸிலேட்டர். யார் சார்? மைல்டாக எக்ஸிலேட்டர். மைல்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். கேட்டு என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் வந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரல் பண்ணி தேர்ட் கியர். காலை எடுத்துகிட்டு டக்குன்னு எடுக்கிறோம். எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். போகுதா? போகட்டும். இந்த ரோட்லேயே போகலாம். போகுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இப்படி அந்த சைடு வண்டி வருதான்னு பாருங்கள். இப்போ இந்த மெயிலில் அந்த ரோட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? திருப்பதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. மெயில் தான். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக அப்படியே மாற்றி பண்ணக்கூடாது. நீ கிளச்சை நான் பிடிச்சிட்ருக்கேன், நீ பிடிக்கவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? கிளச்சை இப்போ வரைக்கும் நீ பிடிக்கல ஸ்வேதா. இப்போவும் பிடிக்கல ஸ்வேதா. இப்போ தான் பிடிக்கல. தெரியுதா? தெரியலண்ணா, சத்தமாக பேசாதண்ணா அப்படிங்கிறியா? இன்றைக்கி தானே இதெல்லாம் சொல்கிறீங்க. 2 நாள் வெயிட் பண்ணா அப்படியா? ஓகே. ஸ்பீடு எவ்வளோ காட்டுது ஸ்வேதா? 20 கீழே. அப்போ என்ன பண்ண கேட்டால், இப்போ நம்ம தேர்டில் தானே வந்தோம். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுங்க. மெயில்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மெயில்டா எக்ஸைட்டர். மெயில்டா யூஸ் பண்ணுங்கள்.
போகுதா? யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆகுதா? மிதிச்சுன்னா ஸ்பீடாக போகும், நம்ம மிதிக்க வேணாம். இப்போ மெயில்டாக ஃபீல் பண்ணி ஓட்டலாம். மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இன்க்ரீஸ் ஆகுதா? போகலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? 25. எனக்கு எது 30 தாண்டி போகிற மாதிரி தெரியுது. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், டக்குன்னு நியூட்ரு பண்ணி தேர்ட் கியர். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். நான் சொல்கிற விஷயம் புரியுதா உனக்கு? போகலாம். அப்படி ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? ஸ்வேதா எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி ஃபோர்த் கியர். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். போகுதா? அப்படியே போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவருக்கெல்லாம் ஹார்ன் அடிச்சுக்கங்க. ஹார்ன் மட்டும் அடிக்க விரல் வரமாட்டேங்குதுண்ணா. அங்கே பூரா க்ரௌடு வராங்களா? எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக்கு லைட்டாக மிதிக்கக்கூடாது. பிரேக்கை சேர்த்தா பிரேக் மெயில்டாக பிடிக்கும், மிதிக்கக்கூடாது. எக்ஸைட் எப்படி யூஸ் பண்ணுற அந்த மாதிரி. இப்போ டக்குன்னு தேர்ட் கியர் போடுங்க. தேர்ட் கியர். காலை எடுத்துகிட்டு எக்ஸைலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கிளச்சிருந்து கால் எடுங்க. கிளச்சிருந்து நீ கால் எடுக்கலையம்மா? இப்போ தான் எடுத்தேன். எடுத்துட்டேங்க, எடுக்குன்னு சொல்கிறேன். எடுத்துட்டேன். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கணும்டா. நான் அதை நோண்டிட்டு இதை நோண்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கேன் உங்கள்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நான் தானே பயத்தில் உட்காந்துருக்கணும். ஐயோ இந்த புள்ள எங்கே போய் இடிக்க போகுதோன்னு. ஏய் தங்கா சொல்றா. ஸ்வேதா பேசு. ஸ்வேதா ரிலாக்ஸ், மெதுவா போகலாம். சரியா? மெதுவா போகலாம். இப்படியே போகலாம். சரியா? அவர் ஹார்ன் அடிக்கல, காதில் வாங்கிக்காத. நம்ம கரெக்டான ரோட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். அவர் நமக்கு ஹார்ன் அடிக்கலை, அவர் வேற ஆளுக்கு ஹார்ன் அடிக்கிறார். அவர் தாண்டி போய்க்குவார். சரியா? நம்ம மெயிலில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போயிட்டாரா? நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சால் அவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்குவாங்க. சரியா? அவங்க ஹார்ன் அடிக்கலான்னு பயப்படக்கூடாது. அங்கே இடிச்சிருமோ அப்பா ஐயம்மா அப்படின்லாம் பார்க்காத. அங்கே இடிக்காது, நீ அதை பார்க்காத. நீ நேராக மட்டும் ரோட்டப்பாரு. சரியா? போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம். க்ரௌட் அதிகமாக வராங்களா சாமி? ஃபஸ்ட்டு எக்ஸைட்டர் விட்டுரு, ஃபுல்லாக கிளச்சப்படி, லைட்டாக பிரேக், மெயில்டாக. இன்னும் கொஞ்சம் பிரேக், நிறுத்தியாச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர். கால்வாசி கிளச். ஃபஸ்ட்டு கியர். கால்வாசி நீ ஃபுல்லாக எடுக்கிற, நான் கால்வாசி வச்சுருக்கேன். கரெக்டாக காலை இப்போ வெளியே எடுத்துருங்க. மொத்தமாக எடுத்துருங்க. டக்குன்னு எக்ஸிலேட்டர் லைட்டாக, எக்ஸிலேட்டர். இப்போ எக்ஸிலேட்டர்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். என்ன பண்ணணும்? ஹலோ, 1க்கு அப்புறம் என்ன வரும்? போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம். ரிலாக்ஸ். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம். ஹலோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம். ரிலாக்ஸ். க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்கா சாமி? ஃபுல்லாக கிளச்ச பிடிங்க. லைட்டாக பிரேக்கு. அப்படியே நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம்.
சரியா? தாண்டிட்டோமா? இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட், லைட்டாக எக்ஸிலேட், 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 எக்ஸிலேட். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஸ்பீடு எவ்வளோ போகுது ஸ்வேதா? எக்ஸிலேட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி. செகண்டுக்கு அப்புறம் என்ன வரும்? போடுங்க, போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட், எக்ஸிலேட். போகுதா? இந்த ஆட்டாக்காருக்கு ஒரு ஹார்ன் அடிக்கலாமா? ஸ்பீடு எவ்வளோ போகுது ஸ்வேதா? எக்ஸிலேட் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி போடு, 4வது கீர் போடு, போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட், காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட். புரியுதா? ஏன்னா நீயும் புரியுதா புரியுதான்னு கேட்குறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியா? நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், 20க்குள்ளே வந்தால் செகண்ட் கீரு, 20 தாண்டிட்டோம்னா தேர்ட் கீரு, 40 டெஸ்ட் பண்ணால் 4th கீருன்னு. அப்புறம் எந்தெந்த இடத்துல கேட்டால் என்ன சொல்கிறது? இங்கே நிறுத்தி எத்தனை கீர் போகிறோன்னு பார்க்கலாம். இல்லை, இங்கே இங்கே ஒரு இடம் தானே, எந்தெந்த இடத்துலன்னு கிடையாது. நம்ம எந்த சுச்சுவேஷனில் என்ன ஸ்பீடில் போடுறோம், புரியுதா? நம்ம இந்த இடம் வந்துருச்சு, நம்ம இந்த கீர் போடலாமா? அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்பீடில் போகிறோம், அங்கே க்ரௌடு வராங்க, எக்ஸிலேட்டர் விட்டுறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கரெக்டாக? இன்னும் கொஞ்சம் பிரேக், மைல்டாக பிரேக், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போகுதா? இப்போ பிரேக்கை விட்டுறோம், கிளச்சை மட்டும் பிடிச்சிருக்கோம். ஏன் பிடிச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடு என்ன காட்டுது? 20+ காட்டுதா? தேர்ட் கீர் போடு. ஏய், காலை எடுங்க கிளச்சிலேருந்து, எக்ஸிலேட்டர் மெயிலில் டச் பண்ணுங்கள். போகுதா? ஃபீல் புரியுதா? என்ன புரியுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பழைக்கலாம் ஸ்வேதா, 2 நாள் தான் நினச்சி பார்த்துக்கலாம், சரியா? பட் ஜாலியாக ஓட்டணும். அங்கே க்ரௌடு வராங்களா, என்ன பண்ணியிருக்கணும்? அப்புறம் ஸ்டியரிங் இப்படி பிடிக்கிறேன், அவரை பார்த்தோன்னே பயம், நான் பயம் அப்படிங்கிறியா? எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸிலேட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். போகுதா? யூஸ் பண்ணுங்கள். போகுதா? இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம். நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும், சரியா? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோம், இங்கிருந்தே லெஃப்ட் வரணும். ஃபஸ்ட்டு எக்ஸிலேட்டர் விட்டுரு, 2வது லைட்டாக பிரேக்கு, 3வது ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு. பிரேக் லைட்டாக மிதிக்கக்கூடாது, லைட்டாக தேவைப்பட்டால் நிறுத்திக்கலாம், சரியா? போகலாம். கிளச் இந்த கால்வாசி கால் எடுங்க, கிளச் இந்த கால்வாசி எடுக்கணும், பிரேக் விட்டுரு, கால்வாசி அப்படியே ஒவ்வொரு பர்சன்டேஜ் எடுங்க, ஒவ்வொரு பர்சன்டேஜாக. போகுதா? இப்படி மொத்தமாக கால் எடுத்து லைட்டாக எக்ஸிலேட், லைட்டாக எக்ஸிலேட், லைட்டாக எக்ஸிலேட், லைட்டாக 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 எக்ஸிலேட், லைட்டாக எக்ஸிலேட், லைட்டாக எக்ஸிலேட். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஸ்டடியாக இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிலேட் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. கீர் என்ன பண்ணணும் ஸ்வேதா? மாற்றுங்க, டக்குன்னு கிளச்சை பிடிச்சி மாற்றுங்க. எனக்கு தெரிஞ்சு 1க்கு அப்புறம் 2 தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு கீர் வண்டி நின்றுச்சா, மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டோம். கிளச்சிலேருந்து கால் எடுங்க, ஃபஸ்ட்டு கீர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, போடுங்க. கிளச்சிலேருந்து கால் எடுங்க, கால்வாசி. ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆகாது, ரிலாக்ஸ் ஆகிடு. போகலாம். காலை எடுங்க, லைட்டாக எக்ஸிலேட்ரு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். மறுபடியும் லைட்டாக கால்வாசி கால் எடுங்க, பிரேக் விட்ருங்க. கால்வாசி கால்வாசி கால்வாசி, லைட்டாக எக்ஸிலேட்ரு, இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க, லைட்டாக எக்ஸிலேட்ரு, லைட்டாக எக்ஸிலேட்ரு, லைட்டாக எக்ஸிலேட்ரு, லைட்டாக எக்ஸிலேட்ரு, எக்ஸிலேட்ரு, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். சரிங்களா? மறுபடியும் லைட்டாக கால் எடுங்க, கால்வாசி கால் எடுங்க, கால்வாசி
பிரேக் விட்ருங்க. கால்வாசி எடுக்க சொல்கிறேன். நீ எவ்வளோ எடுத்துருக்க? சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிங்க மொத்தமாக. மறுபடியும் கால்வாசி கால் எடுங்க. கால்வாசி எடுக்கணும், அதை தாண்டி எடுக்கக்கூடாது. ஃபுல்லாக பிரேக் பிடிக்கும், அந்த கால்வாசிலேயே வச்சுக்கோங்க. அதை தாண்டி எடுக்கக்கூடாது. சரிங்களா? கால்வாசி தாண்டி எடுக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களாம் போனால் பிரேக்கை மட்டும் விடுங்க. பிரேக் மட்டும் விடுங்க. மறுபடியும் பிரேக் பிடிங்க. பட் கிளச்சிலேருந்து கால் நான் அவனை எடுக்க சொல்லலையே ஸ்வேதா. பிரேக் மட்டும் விடுங்க. பிரேக் மட்டும் விடுங்க. அப்படியே லெஃப்ட் மாற்றி ரிலாக்ஸ். லைட்டாக எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர்ந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கும். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போகலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் இங்கே இன்னும் ஒரு டவுட்டு கேட்டிங்கல்ல, அதுலேயே எனக்கு டைமிங் மாறிடுச்சு. போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் டைமிங் வேஸ்ட் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் ட்ராவலிங் கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. எக்ஸைட் மிதிக்கவே சொல்லையம்மா நான் உன்னைய. ஏண்டாதுங்க, வண்டி ஸ்டடி ஆகிடுச்சா? இப்போ மிதி எக்ஸிலேட்டர், இப்போ டச் பண்ணுங்க. மிதி இன்னும் கொஞ்சம் போகுதா? இந்த மாதிரி வண்டி ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால் எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர்ந்து கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி தேடிக்கு போகலாம். காலை எடுத்துருங்க, டக்குன்னு எடுத்துருங்க. எக்ஸிலேட்டர் மெயில்டா. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ். போதும். அப்படியே இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. போட்டிங்களா? எக்ஸிலேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணுங்க. நம்ம யூட்டர்ன் பண்ணோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க. அவ்வளோதான். ஓகே, சரிங்க. ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிங்க. வண்டி நின்றுச்சா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர். சரியா? சரிங்க. ஃபுல்லாக திருப்பிட்டீங்களா? கிளச்சிருந்து கால் எப்படி எடுக்கணும்? மெதுவாக எடுக்கணுமா கால்வாசி எடுக்குமா? கால்வாசி எடுங்க. அப்படியே பிடிச்சிக்கங்க. வண்டி என்ன இது? கால்வாசி தாண்டி எடுக்கக்கூடாது ஸ்வேதா. கால்வாசி எடுக்கணும். எப்பவுமே அப்படியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு கியரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எந்த வண்டியாக இருந்தாலும் கால்வாசி எடுக்கணும். ஓகே, பஸ்ஸுலேயே நீ ஏறி உட்காந்தாலும் கால்வாசி எடுக்கணும். ஓகே, எடுங்க. வண்டி என்ன இது? போகுதா? மாற்றுங்க. எப்போவுமே மெயினில் வச்சுக்கோ. நீ எத்தனை தடவை ஃபஸ்ட் கியர் போட்டால் நம்ம கட்டுக்குள்ளே போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும். இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. இல்லையே, இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. அம்மா போகுதா? அப்படியே ஃபுல்லாக கிளச்சு. மெதுவாக திருப்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரைட்டில். இன்னும் கொஞ்சம் பத்தலை. இன்னும் கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் உள்ள வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு. அப்படியே ரைட்டில் மாற்றிக்கோ. இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கோ. அப்படியே பிரேக் மட்டும் லைட்டாக பம்ப் பண்ணுவாங்களா? நியூட்ரு பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கிளச் நீ தான் பிடிச்சிட்டுங்க. இல்லைங்க, நான் எடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சுங்கண்ணா. இப்படி தாங்க. சரி, ஓகே, சரி.